குழந்தைங்களுக்கு பால் ஆத்தி குடுக்குறதுக்கு என்ன ஹெல்த் மிக்ஸ் வாங்குறதுன்னு ஒரே யோசனையா இருக்குன்னா, இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 5 பிஸ்தா, 5 பாதாம், 3 முந்திரி, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். சும்மாவே வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இதோட மொறுமொறுப்பு தன்மை மாறுறதுக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுடர் நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. மிக்ஸியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பவுடர் லைட்டாக சூடாக இருக்கிற மாரி இருக்கும். இத கூட அப்படியே ஸ்டோர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்ணாடி பாட்டில்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் கிடைச்சிருக்கு. இத எப்படி பால்ல ஆத்தி குடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பவுடர் எடுத்துக்கலாம். இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து நல்லா ஆத்திக்கோங்க. பவுடர் வந்துட்டு பால்ல நல்லா மிக்ஸ் ஆயிடும். தேவைப்பட்டா வடிகட்டிக்கோங்க. நான் வடிகட்ட மாட்டேன். அப்படியே தான் குடுப்பேன். இது பால்வாடி டீச்சர் தான் எனக்கு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.